ஓகே. இன்றைக்கி வந்து சின்னங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு யாராச்சும் முகூர்த்த காலை எடுக்கிற முன்னிக்கே எடுக்கிறாங்க 4 மணிக்கு. அதுக்கிட்டே ஃபோன் வந்து நாகலிங்க பேராக்காரு குண்டாங்கள அவர் வந்து 1.5 கண்ணு பையன் வந்து சச்சட்டு. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. மணி 8 மணிக்கு புதுராயில் பஸ்ஸு. ஸோ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இப்போ தான் வந்து முகூர்த்த காலை எடுக்கிறோம் மணி 4 அப்படின்னு. எனக்கு தெரியாது, அந்த முகூர்த்த காலை எடுத்தோன்னே கிளம்பி வரீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து எதுவுமே நடக்கக்கூடாது, எந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கக்கூடாது. ஸோ அவங்க வாழ்கிற மாதிரி வாழக்கூடாது, கை பிடிக்கக்கூடாது, கால் பிடிக்கக்கூடாது, நாய் மாதிரி நடத்தணும். ஸோ இது யார் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கா? ஸோ இந்த மாதிரி லயன் பண்ண சொல்லி யார் வந்து சொல்லி கொடுத்துருக்கா? எப்போ பார்த்தாலும் ரஜினி 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 பாட்டு, ரஜினி இது ரஜினி. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்புறம் வந்து ஆசிரமத்தில் வந்து சீன பிறநாளுக்கு மோகனா முனியாண்டி வந்து ஸ்ரீநாத்தன் வந்து கிறிஸ்டியன். ஸோ காதல் ரோஜாவே அந்த பாட்டுக்கு ஆடினாங்க. ஸோ அவள் ஆக்சுவலி கிறிஸ்டியனு. அந்த பாட்டு ஆடி ஒரே வாரத்தில் வெளியாயிட்டா. ஆக்சுவலி காஷ்மீர் சண்டை எடுத்தீங்க இந்த மாதிரி பல இது. அப்போ அதான் நான் சொல்கிறேன்னு, பந்தன்மி சாப்பிட்டு குடும்பத்தோடு போய் இருந்ததுக்கு ஓடி போச்சு. 15 வயசில் அறுப்பு எடுத்துருச்சு. பார்க்க போனால் சின்ன பிள்ளையிலேருந்து அறுப்பு எடுத்து இவனுங்க என்னையை தொடரானுங்க. இவனுங்க போஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் செய்ய வைக்கிறானுங்க விரட்டி. இவனுங்களை கேட்க முடியாமல் சின்ன பிள்ளைய போய் பொறுக்கி புறம்போக்கு சின்ன பிள்ளையிலே அறுப்பு. ஸோ நம்ம தான் தெரியாதா, பெரிய இடத்து இஷ்யூ, பெரிய இடத்து சம்மந்தம்னா நம்ம மாதிரி ஆளுக்கு வந்து நியாயம் கிடைக்காது. ஸோ கல்யாணம் பண்ணியாச்சு. ஸோ கல்யாணத்துக்கு வந்து அருணா கொண்டு போனாங்க அந்த கல்யாண ஜாமான் எடுக்கிறதுக்கு. ஸோ கல்யாண சேலை அந்த மாதிரி. ஸோ நான் ஒன்றுமே கேட்டுக்கல, அவங்க எடுக்கிறத எடுத்துக்குவோம். ஸோ 500 வெள்ளி சேலை அழகாக இருந்துச்சு. இது அழகாக இருக்கா? 2 பக்கட்டும் டபுள் சைட் கட்டுறது. நான் சொன்னேன் அழகாக இருக்குது, உண்மையாலே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டபுள் சைட் கட்டுறது, பிங்க்கு நீளம், அப்புறம் இந்த சைடு வந்து மஞ்சள் என்னமோ கலரு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாங்க. அப்புறம் நான் கிட்டே நிற்கல. அப்புறம் சொல்லுவாங்க, பாரு அனாதி மடத்துலேருந்து வந்து, ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைலேருந்து பண்ணுறோம்ல, அனாதி மடத்துலேருந்து வந்துச்சுன்னு சொன்னிச்சு. சிம்பிள் லைஃபு, சின்ன பிள்ளைலேருந்து கஷ்டம். ஆனால் நான் ஆடம்பரம் வந்து சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு வாய்ப்பும் கொடுக்கல. என்னோடய காசும் எடுத்துருவாங்க, என் உடுப்பையும் எடுத்துருவாங்க, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தையும் உடுப்பையும் எடுத்துருவாங்க, போட விட மாட்டாங்க. இந்த கிறிஸ்டின் வீட்டில் வந்து வெள்ளை சட்டை, நீல கலர் பூவே, ரிப்பன் கட்டுறது எங்கள் அம்மா காசு கொடுத்து நான் போய் பசாமலத்தில் வாங்கினது. ஸோ அந்த சட்டையை போட விடாமல் பிஜேஸ் ஏஞ்சலா யூபர்ட் பேர், அவங்க ஹஸ்பண்ட் வந்து குமார் ஜேஇஎல் அதுலேருந்து வரான்னு சொல்லிட்டு அவங்க சட்டையை போட விட்டு கண்டுபிடிக்கிறாரா பாப்போம். ஒரு கடிகாரத்தை கட்டி விட்டு அப்புறம் கஸ்தூரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா கஸ்தூரின்னு? நான் நினச்சி என் சட்டை போட்டு என் கடிகாரம் போட்டு நிற்கிறதில்ல, அதனால் நானும் நினச்சிக்கிட்டீங்க எனக்கு கஸ்தூரி வந்து தெரியாதா, உன்னை தெரியாத ஏஞ்சலா அப்படின்னு. ஸோ இது ஒரு சாக்கு தான், ஒரு சாக்கு. ஸோ உடனே ஓடுனேன், மாமா வந்துட்டாரு, கேக்கில் எடுத்து வச்சுட்டு சட்டை போட்டு வருவோம். நம்மளுக்கு பிடிச்ச சட்டை வாங்கணுமே, வெள்ளை கலர் கவுனு, பின்னால் வந்து ரிப்பன் கட்டுறது, நீல கலரு ரோஜாப்பூ பெருசு. ஸோ பரவாயில்ல இதிலே விட்டு, அதாவது மாமா சொல்ல ஏஞ்சலாவும் எல்லாத்தையும் போய் சட்டை மாற்றிக்கிட்டு இருக்கு, இதிலே விட்டு அப்படி 2 நாளைக்கு அதை போட்டுக்குவோம். நான் கடைசி வரைக்கும் அந்த சட்டையை போடவே விடலை. அப்போ அவங்க வீட்டிலேருந்து விரட்டி அடிச்சோன்னே, அதாவது என் தம்பி எம்ஐசி காரு முன்னுசாமின்னு, இந்த அப்துல் கலாம் மாதிரி கோர முடியாது இருக்கும், எம்ஐசியில் இருக்கார், டெக்ஸி விட்டுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து ஊருக்காரவங்க, சேலை தான் கட்டுவாங்க. ஸோ நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா அவர் கூவைக்க போகிறவங்கள அப்படியே பழக்கம். இவர் போய் சாப்பிட்றாரு, எல்லாம் செய்கிறாரு. ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒன்றா போகும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா கூப்பிட்றாங்க, நீ போகிற சாப்பிட்ற என்னென்னமோ செய்கிற அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு நாள் போனதுக்கு தான் அவர் அவ்வளோ நாள் என் தம்பி போயிட்டுருக்காரு. அப்போலாம் கண்டுபிடிக்காத விஷயம். நான் போனோன்னே பிச்சை எடுக்குதுங்கன்னு அந்த வீட்டுக்கு போதுங்களே, அந்த டெக்ஸி இருக்கிற முன்னுசாமி எம்ஐசி பின்னால் அந்த பொம்பளை வந்து ஃபோன் அடித்து, உங்கள் பிள்ளைங்க வந்து இங்கே பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்ருக்குங்க அப்படின்னு ஃபோன் அடித்து வந்து ஹாஸ்பிட்டலில், நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் யூனிவர்சிட்டி மலையில். அப்போ மின்னுக்கு வந்து ஸ்வயம் லாட் ஹவுஸ் தானே, மின்னுக்கு வந்து பாபா ஊருக்கா செய்கிறாங்க.
ஸோ இவ்வளோ நேரம் இவர் போகிறாரு. ஆனால் ஒரே நாள் தான் அது வெளியே தான் மேசை பிடிச்சிருக்காங்க, உட்காந்துருக்கேன், அதுக்கிட்டே மாட்டிக்கிட்டேன். இனிமேல் பழி வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வெட்டடிச்சு அப்போ தான் சாப்பிட போகிறோம். என்ன தான் வந்து வேலை கழிச்சோடு தெருவாக நடத்துவாங்களோ 2ஆவது தூங்கிக்கிட்டு, எல்லா இடத்துலையும் இப்படி தான். ஸோ சாப்பிட போகிறேன். அதுக்கிட்டையும் மேரியன் யூபர்ட் பேரும், அதாவது கேலிக்கானு கூடும். அவங்க வந்தோடனே தரன்னு மழை வேறு பெய்யுது. தரன்னு வெளியே தள்ளி விட்டு உடுப்பெலாம் எடுத்து போட்டு 5 வெளியே போட்டு, ஆனால் ஐஸையும் கொடுக்கல, நகையும் கொடுக்கல. ஒரு தோடு நீல கலரு கே வச்சு எங்கள் அப்பா பேர், அந்த நீல சுற்றியும் இருக்குமே. ஸோ அது 1 பவுனு கூட. ஏன்னா நம்ம வந்து அந்த நம்மளோட பவுன் வந்து சின்னதாகவும் இருக்காது, இன்னொன்று வந்து நம்ம குறவாகவும் வாங்க மாட்டோம். தோடு, சங்கிலி, மோதிரம் கே போட்டது. ஸோ அதையும் ஐசியும் தவிர எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், ரொம்ப நேரம் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்குள்ளே பிஞ்சாங்க நடக்குது. இதுங்க வந்து பிச்சை எடுக்குதுங்க. என்னென்னமோ ஆண்டிக்கும் அவங்களுக்கும் சண்டை வாய் சண்டை. எங்கேம்மா அனுப்புகிற இத்தனை மணிக்கு, மணி பாரு மணி 10 அப்படின்னு. 11 மணிக்கு கடைசி பஸ் இருக்குது. அப்போய்க்கு வந்து தெரியும் எப்படி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னு, போக சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ஆண்டி சொன்னாங்க, நாடகமா ட்ராமாவா எனக்கு தெரியாது, போக சொல்லுங்கள். அப்போ வேணாம்மா பேசலாம்னு சொன்னோன்னே, நான் வேணுமா இந்த அனாதை நாய் இங்கே வேணுமா, சத்தியம் இதுதான் பேசுனாங்க. மேரியன் யூபர் பேரா, நான் வேணுமா இல்லை அந்த அனாதை நாய்ங்க வேணுமா, அதுங்க தான் வேணும், இந்த அனாதை நாய்ங்க தான் வேணும்னா வச்சுக்கோங்க. நான் 11 மணிக்கு பஸ் எடுத்து நான் கூட்டாளி வீட்டுக்கு போகிறேன். ஸோ அதுக்கு மேலே நான் நிற்க முடியல. 5 வெளியே எடுத்தேன், பக்கத்தில் ட்ரெயிலாக இருந்துச்சு, கீழே ஒழிஞ்சிக்கிட்டேன். ஸோ ரொம்ப நேரம் மலையில் உட்காந்துருந்து ட்ரெயிலாக்காரன். இப்போ தான் எனக்கு தெரியும் 3-4 மணிக்கெல்லாம் ட்ரெயிலில் எடுப்பாங்கன்னு. ஸோ உட்காந்துருந்து குளூரில் அந்த ட்ரெயிலாக்காரன் குறைய பிடிச்சிட்டு வந்து கையை பிடிச்சி இழுத்து கதவை திறந்து வான்னு. அப்போ என் தம்பி சொன்னேன், அப்பா என்ன வாங்கிட்டு வர சொன்னார், நம்ம வந்து இவ்வளோ லேட் ஆகிடுச்சி மழைனால் அப்படி சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கதவை திறந்து தான் ஒரே ஓட்டம். ஸோ நேராக போனால் கொடை பிடிச்சிட்டு வரான். அப்பயும் இன்ன வரைக்கும் என்னால் வந்து 50 வயசாகுது, அதை வந்து என்னால் மறக்கவும் முடியல. எங்கேயுமே தம்பி கையை விடாத நான் ஒரே ஓட்டம். தம்பியை கூட திரும்பி பார்க்கல, ஓடி அந்த வங்காளி கம்பம் மஞ்சள் லைட் இருக்குல்ல, அங்கே நின்று பார்க்குறோம். அப்பயும் கொடையை பிடிச்சிட்டு வரான். கொடையை பிடிச்சிட்டு வந்தால் உடனே அந்த வங்காளி கம்பம் நேராக உள்ளுக்கு போயிட்டு நின்று. ஸோ அங்கேருந்து எட்டி பார்த்தா கணக்காக அந்த கவர்மெண்ட் லைட்டில் கொடை பிடிச்சிட்டு நிற்கிறான். அப்போ நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் மறைஞ்சிட்டேன், ஆனால் அவனை வெட்டி பார்க்குறேன். இன்ன வரைக்கும் என் கற்பனையிலேருந்து அது போகாது. அப்போ என் தம்பி வந்தோடனே குளிர். அப்போ ஒரு சீனா கடையில் குப்பை தொட்டியில் சாப்பிட்லையே, நாங்கள் தான் சாப்பிட்லையே, குப்பை தொட்டியில் உள்ளேந்து கம்பு விட்டு அப்படியே மொறுன்னு அழுக்காக இருக்குமே, ரொம்ப நாள் காண்டிய துண்டு அழுக்காக, அதை எடுத்து தம்பி போற்றி விட்டுட்டு குப்பை தொட்டியில் பொறுக்கி நான் உண்மையாலே பொறுக்கி அவங்க வந்து எங்களுக்கு வந்து செட்டப் பண்ணி உள்ளுக்கு போடல. சாப்பிட்டு எல்லாம் வீசுவாங்களே கருப்பு டஸ்ட்பின். ஸோ மீன் முள், கோழியோட எலும்பு, ஸோ அதெல்லாம் தப்பிஸ் பண்ணி நானும் என் தம்பி அவனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே நானும் சாப்பிட்டு, என்ன செய்யுது சாப்பாடு இல்லாததுக்கு, பசிக்கு, மழையில் நனைஞ்சதுக்கு என்ன செய்யுது. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். நடந்து போயிட்டே இருந்து ஒரு பப்பான், கீழே பப்பான் வந்துச்சு. கீழே பப்பான் வந்தோடனே அங்கே போய் உக்காந்து தான் 5-6 நாய் தொரட்டுது. தம்பி கையை பிடிச்சிட்டு, தெரியும்ல கீழேலாம் பார்த்தா காடி ஒர்க் ஷாப்லாம் பார்த்தா எவ்வளோ வெறி பிடிச்சதா இருக்கும். துரட்டினோன்னு தோடி அப்புறம் காணா போனோன்னே, அப்புறம் அங்கே இங்கே போய் எங்கேயுமே இடம் கிடைக்காம. ஸோ காடி ஒர்க் ஷாப்பில் வந்து எல்லா கதவையும் திறந்து ஸோ வால்ஸ் வேகன். அப்போ வந்து எனக்கு தெரியாது அது வால்ஸ் வேகன், மிஸ்டர் பீன் காடினா தெரியும். லைட் ப்ளூ, அவ்வளோ கதவு திறந்து. ஸோ என் தம்பிகிட்ட சொன்னேன், நீ முன்னுக்கு படுத்துக்கோ, நான் பின்னால் லைட் ப்ளூ, நீ முன்னுக்கு படுத்துக்கோ, பாருங்கள் இம்ப்ளானு, நீ முன்னுக்கு படுத்துக்கோ, நான் பின்னால் படுத்துக்கிறேன். படுக்கும்போது எனக்கு தெரியல, வெளியே வந்து ரோட்டு ஓரமாக வெளியேந்து திறந்தோன்னு தெரியல. ஸோ காலையில் வந்து கோழி கோணுன்னு எழுந்திருக்கிறேன். என்னோட கால் நல்ல வேலை 2 காலையும் எடுத்து தபிக்கின்னு வைக்கல. ஏன்னா நான் ஏறும்போதே பார்த்தேன் கம்பி தான் இருந்துச்சு, அந்த லேயர் இல்லை. ஸோ இன்றைக்கி தெரியும் மிஸ்டர் பீன் காடினா வால்ஸ் வேகன், அப்போ தெரியாது. ஒரே இருக்காரு. உள்ளுக்கு போனோன்னே என்னோட பார்க்குறேன், அவ்வளோ பெரிய என்னோடய உருவம் 2 பேர் உள்ளுக்கு ஒன்றா உழுவலாம். ஸோ என்ன பண்ணி விறுவிறுன்னு கால் எடுத்து வெளியிட்டு ஓடி போய் முதல் என் தம்பியை தான் பார்த்தேன். அவனுக்கு ஏதாச்சும் வாட்டர் இருக்கா, விழுந்துருவானா, அப்படி நில்லு காலை வைக்காதா அப்படின்னு அவர் இடத்துல வந்து கணக்காக கால் வைக்கிறது. ஸோ
அதான் சொல்கிறேன், இவங்க எய்ம் வந்து என் தம்பி இல்லை, நான் ஒண்டி தான். என் தம்பி இல்லை, சும்மா ஒரு ஒரு வாட்டி காடி ஸ்லாம் பசாபுரம் போகிறப்ப சும்மா அப்படி ஏற்றி போனட்டில் இறக்கி விட்டுருச்சு. ஸோ பேக்கில் வந்து தேஞ்சிருச்சு. ஸோ வீட்டில் வந்து எப்போதுமே வந்து அவங்க கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. இந்த இது மருந்து வரைக்கும் என் தம்பிக்கு இங்கே பெரிய மருவு இருக்கும், அது போட்டும் அப்படியே புகஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு மருவு இல்லை, புகஞ்சிச்சு. பயந்துட்டேன் என் தம்பிக்கு. பார்த்தா அதோடு இன்ன வரைக்கும் அவருக்கு மருவு இல்லை. ஸோ எல்லா மருந்தும் வச்சுருப்பாங்க, எல்லாம் வந்து வாங்கினதில்லை, எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி மருந்து கேட்டு பாருங்கள் ஃபார்மாசி, இந்த மருந்து கேட்டு பாருங்கள் ஃபார்மாசி, இந்த மருந்து கேட்டு பாருங்கள் ஃபார்மாசி. ஸோ உனக்கு பிஸ்னஸ் செய்கிறாங்களா இல்லை இந்த இம்ப்ளான் வந்து என்னென்ன செய்ய முடியும் அதை மூடி மறைக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி தெருவுக்கு தெரு 3 ஃபார்மாசி அப்படி திறந்து வச்சுருக்காங்களா மூடி மறைக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியல. ஃபார்மாசி தான். அப்போ அந்த காலத்தில் வந்து எல்லா மருந்தும் கிடைக்கும், இப்போலாம் ஃபார்மாசி. ஸோ அவங்களோட எண்ணெய் வந்து என் தம்பியை வந்து கொள்றதில்ல, சும்மா கண்ணு மண்ணுக்கு ஒரு வாட்டி அடிக்கிறது, ஒரு வாட்டி காடியில் அடிப்படுறது. நான் காடியில் அடிப்பட்டு ஒரு 5-6 டீப்பு இருக்கும். ஸ்கூல் விட்டு வரும்போது மோட்ரு வந்து அடித்து கீழே உளுந்து சப்பாத்தி பறந்து ஏந்திரிச்சு நல்ல வேலை அந்த ஒரு மோட்ரு ரேட் லைட்டில் ஏந்திரிக்கிறேன், உழுவுறேன். அப்போ தான் வந்து சொல்றியா மாமா அந்த ஒரு கட்டம் கீழே உட்காந்து நவுந்து போவாங்களே, அதுவும் டிடியில் வந்து கடைசியாக வந்து அந்த முள் சுற்றி நிற்குமே, அதை பார்த்து அந்த கட்டத்தை பார்த்து சிரிச்சிருந்தவரை ஞாபகம் இல்லை. அப்புறம் தான் அத்தனை நாள் சென்று டிடி ரிட்டனு அந்த ஃபெர்னாண்டஸு எரிஞ்ச மூஞ்சி அப்படின்னு நான் என் மாவில் பார்த்து சிரிக்கிறேன். அங்கே பாப்பா என்ன ஒரு சேட்டை பண்ணுறாங்கன்னு. ஒரு 2 வாரம் கழித்து தான், பாப்பா இது என்ன தெரியுமா பாப்பா, நான் சப்பாத்தி அடிபட்டு கணக்காக மோட்டரில் மின்னுக்கு ரேட் லைட்டே ஒரு மோட்டருக்கான அடித்து சப்பாத்தி பறந்து ஏந்திரிக்க முடியாமல் இப்படி தான்ப்பா நவுந்தேன் பாப்பா, சூட்டில் நவுந்து ஏஞ்சி உளுந்து அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு நடந்தது. வாழ்க்கையில் அடி வாங்கினது, வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு இன்றைக்கி வந்து ஃபுல்லி டிவியில் இருக்குது. ஆனால் 8 வருஷம் வந்து எனக்கு உண்மையே தெரியக்கூடாது சொல்லிட்டு டிவி அடைச்சி போட்டு இன்றைக்கி அவ்வளோ உண்மை இருக்குது. நீங்கள் சொல்லிகிட்டே போகணுன்னு இந்த மெடிக்கல் ஒண்டி ஒரு 20-30 இது இருக்குது. அதை சம்மந்தப்படுத்தி அதே பேரில் இங்கே வந்து ஷாப்லாட் இருக்குது, இப்போ கடை இருக்குது, ஈவன் டோபி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன வாழவும் கூடாது, எல்லாத்தையும் எடுத்துடணும், குடும்பத்தை பிடிச்சிடணும் போய் சொல்லி. ஸோ இன்றைக்கி என்னையும் வாழ விடலை. கல்யாணம் பண்ணோன்னே என் குழந்தை மாவனை கொடுத்துட்டீங்க 3 வருஷம். ஸோ 21 வயசில் வந்து ஸ்ரீயாலா நம்ம டூப்ளஸில் பிறந்த நாள் சும்மா வீட்டோட 30 பேர்த்துக்கு சமைச்சு செஞ்சாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சிட்டு போய் நன்றி சொல்லும்போது என் வீட்டுக்காருக்கு மேலே நன்றி சொல்லும்போது மேலே போனார். நானும் மேலே போயிட்டு அப்போ வந்து 3 மாதம் வயிற்றில் ரொம்ப தேங்க்ஸுங்க எனக்கு பிறந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, ரொம்ப சந்தோஷமாகாத, சத்தியமாக இதுதான் ரொம்ப சந்தோஷமாகாத, இது உனக்காக செய்யலை, ஏதோ மாசமாக இருக்குன்னு உன் வயிற்றில் வர புள்ளிக்காக செய்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்து கேரளன்னு வந்து அப்புறம் மாமா என் மாமியார் சின்னம்மா என் வீட்டுக்காரோட சின்னம்மா. ஸோ சொந்தம் பண்ணும்போது ஜெயா உளுந்தம் பொம்பளை, ஏன்னா M3 ஃப்ளைட் ஜெஸ்கோப்பினால தானே இருக்காங்க. ஸோ அதுவும் வந்துடுச்சு. ஸோ பையன் வந்து சத்யா வந்து நான் பாட்டி கூட படுக்க போகிறேன், கீழே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு அது அவங்க போயிட்டாங்க. ஸோ அதுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் வந்து 2 ரூம்பு மேலே கொடுத்துட்டு நீங்கள் இங்கே படுத்துக்கன்னு. ஸோ அதான் எனக்கும் புரியல, எப்படி வந்து இந்த உலகத்தில் எனக்கு சம்மந்தப்பட்டு உலகத்தில் வந்து யாருக்குமே இந்த கொடுமை வந்து ஒரு பொம்பளை வந்து ஒரு பொம்பளை செய்ய மாட்டேன். சத்யா கீழே போனோன்னே 4வது பிள்ளை உஷான்னு பிறந்திருக்கு. ஒரே மாதம்தான், 1-1.5 மாதம் தான். நான் வந்து இவர் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு நான் பேசாமல் அதான் அழுந்தா அடி விழுமே கண்ணாடியை பார்த்துக்கிட்டு, இந்த ஓப்பன் கண்ணாடி தான் பார்த்துக்கிட்டு கண்ணில் தண்ணி வச்சு, உனக்கு இல்லை தெரியுமா, நீ மாசமாக இருக்கல, வயிற்றில் வளர்கிற என் பிள்ளைக்கு அதை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் படிக்கலைன்னா கூட கொஞ்சம் புருஷன் பண்ணிட்டி என்ன பேசிகிட்டு இருக்கான்னு தெரியாமல் பட்டுன்னு கதவு திறந்து உள்ளுக்கு வந்துச்சு. நான் தான் இந்த மாதிரி சொன்னோன்னே கண்ணாடியை பார்த்தா கீழே பார்த்து அழுந்துக்கிட்டு இருந்தேன், தெண்டு எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து இந்தாங்க உஷாவை வந்து நீங்கள் வச்சு ராத்திரி நடுவில் போட்டு படுத்துங்க. ஸோ
மனசில் என்ன தான் நினச்சிருக்காங்க, நான் வாழவே கூடாதுன்னு நினச்சாங்களோ. ஸோ இவங்களுக்கெல்லாம் கடை கிடச்சிச்சு. அதாவது அதை பார்த்து தான் பயப்படுறாரு தவிர, அது என் குழந்தை பொம்பளையை பார்த்து பயப்படுறாருமா. காப்பா சாமின்றாங்க, இல்லைன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க அவங்க டீமு. ஸோ இவர் வருத்தப்பட்டு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்காரு. ஸோ எல்லாம் வாழ்கிற வாழ்க்கை. இன்றைக்கி வயசானவங்க, மாமனார், யூடிஎம்மில் படித்தவங்க, அவங்க மாமா அத்தை, எத்தனை வயசு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூட கல்யாணம் பண்ணதுலேருந்து கீழே தான் படுக்க வைக்கிறாங்க. என்ன நான் அடிமையா எனக்கும் தெரியல. என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, என்ன தான் சொல்ல வராங்க. எல்லா மண்ணுக்கு அடிக்கிறது, எல்லா மண்ணுக்கு அவமானப்படுத்துறது பெரிய அள்ளி கட்டிட்டு வந்திருக்கு. அப்படிலாம் பேச வைக்கிறது, அந்த மாதிரி பேச வைப்பாங்க. அவங்க என் மூஞ்சி பார்ப்பாங்க. அடிச்சுக்கு நடக்குமா அந்த கொடுமை? ஆனால் எனக்கு நடக்கும்.